அன்புள்ள எல்லோருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டி உங்களுக்காக புதிதாக போட்டு கொண்டிருக்கும் நமது வேப்பம்பட்டில் இருந்து திருவள்ளூர் திருப்பாச்சூர் வரை புதிய பாதை 6 வழி பாதை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு முன்னதாக இந்த வழித்தளத்தில் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது இன்னும் திறப்பு நடத்தவில்லை. இது இப்போதைக்கு நம்ம வேப்பம்பட்டிலேருந்து நம்ம டாடா ஸ்டீல் கம்பெனிலேருந்து இப்போ தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு கந்தன் கொலை வரலும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கிறோம். இது ஃபஸ்ட் பாட்டு. இது நம்மளுக்கு 2013 14 இது ஒரு 716 பாதை போட்டுட்டு ஆர்டர் வந்தது. அது என்னாச்சு, பாடி டு திருவள்ளூர் வரலும் நம்மளுக்கு போட்டதுக்கு இது வந்தது. அது இப்போ அந்த இது கேன்சல் ஆகிடுச்சு. 716 போட்டு அந்த இது கேன்சல் ஆகி 6 வழி பாதை, அது 22 கிலோமீட்டர். அது இப்போ கேன்சல் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு திருநின்ற ஊர்லேருந்து இப்போது 716 ரோடு போட்டுக்கிறாங்க பாருங்கள். அது திருநின்ற ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டாட்டா கம்பெனி இருக்குங்கள, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுனா திருப்பாச்சூர், திருவள்ளூரில் திருப்பாச்சூர், அதாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாண்டவுடனே திருத்தணிக்கு போகிற வழி அது. அந்த இடத்துல ஜாயின் ஆகுது இந்த ரோடு. அதாவது நம்ம இப்போ போடுறோம் பாருங்கள் அந்த ரோடு. இது டாடா ஸ்டீல் கம்பெனி. இதுதான் இது ஒரு என்ட்ரன்ஸு. இது போது பாருங்கள், இது ஒரு வழி. இதுதான் புதிய பாதை வழி. இப்போ போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த சைடில் மூவி இது வண்டியெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. இது பழைய பாதை. நம்மளது வேப்பம்பட்டு பழைய பாதை. இது வேப்பம்பட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது, புளியாமரம் ஸ்டாப்பு, இதெல்லாம் போகிறது ஒரு பாதை. இது அப்படி இதுலேருந்து ஒரு கட்டிங் ஒன்று வரும். அது வேப்பம்பட்டிலேருந்து நம்ம பஜ்ஜினரிங் காலேஜுக்கு போகிற வழி அது. ஆமாம், இதுதான் ஹைவே ரோடு. நம்ம 716 ஹைவே ரோடு. இது ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு போகிற வழி அது. அது நேராக திருவள்ளூரில் திருவள்ளூர் அவுட்டர் ரிங் ரோடு. இது திருவள்ளூருக்கு உள்ளவே போகாது. இது அவுட்டர் ரிங் ரோடு. இது அவுட்டரில் தான் போகும். இது இந்த வழியாக இது நம்ம வேப்பம்பட்டு, புளியாமரம், செவ்வாப்பேட்டை, புட்லூர், இது பழைய வழி. அந்த வழியாக நம்ம இது போகுது. இது புது வழி. நம்ம இந்த வழித்தளத்தை நம்ம இப்போ ஹைவேல இப்போ வந்தாச்சுன்னா, இப்போ பெரிய வண்டியெல்லாம் இந்த பெரிய வண்டியெல்லாம் எல்லாம் திருவள்ளூர் வழியாக வர முடியாது. எல்லாம் இந்த பைபாஸ் 716 பைபாஸ் வழியாக தான் வராங்க. நம்மளுக்கு இப்போது டிராஃபிக் ஜாமே இருக்காது. நம்ம ஊர்லேருந்து வந்தோன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இதெல்லாம் வந்தோன்னா, ஊருக்கு வந்தோன்னா நம்மளுக்கு டிராஃபிக் ஜாமே இருக்காது. நம்ம ஃப்ரீயாக திருவள்ளூருக்கு போதோன்னா கூட இந்த ரோடை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அதை பாருங்கள், வேப்பம்பட்டு பழைய ரூட்டு. அதான் போர்டெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அது நம்மளுக்கு இப்போது அந்த திருவள்ளூர்லேருந்து இது அப்படியே நேராக அப்படியே திருப்பதிக்கு போகிற வழி. அது நம்மளுக்கு இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா திருவள்ளூர் டு ஆந்திர பிரதேஷ், அதாவது ஆந்திர பிரதேஷுக்கு நம்ம போதோன்னா 44 கிலோமீட்டர் வரலும் இது போட்டுன்னு இருக்கிறாங்க. இது இந்த திருவள்ளூர் டு திருப்பாச்சூருக்கு 23 கிலோமீட்ரு. அதாவது இங்கே டாட்டா கம்பெனிலேருந்து நம்ம திருவள்ளூர் திருப்பாச்சூர், இந்த டாட்டா கம்பெனிலேருந்து அந்த அவுட்டர் ரிங் ரோடு 23 கிலோமீட்டர் இப்போ இந்த பாதி போட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது அந்த சைட்லாம். இப்போது இந்த சைட்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போது அந்த சைடு தான் கொஞ்சம் இது டாட்டா கம்பெனி. இது அவுட் சைடு. இது வேப்பம்பட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி. பழைய ரூட் இது. இது வேப்பம்பட்டு, அப்புறமா நம்ம பெருமாள்பட்டு, இந்த சைடில் போனால் நம்ம புளியாமரம் ஸ்டாப்பு, இதெல்லாம் வரோம் நம்மளுக்கு. ஆமாம், இந்த சைடு போனால் பக்ரஞ்ச காலேஜ், அந்த வேப்பம்பட்டு பஸ் டெர்மினஸ், ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வரும்.
இந்த சைடு திருப்பதி, இதான் 716 புதிய ரோடு. இந்த ரூட்டுக்கு போனியா அதை போர்டு போட்டுக்கிறான் பாருங்கள், திருப்பதி டு இது ரவுண்ட் டர்ன் ஆகுது. ஆமாம், புது இப்போ வண்டியெல்லாம் விட்டுருக்குறாங்க, இன்னும் ஓப்பனிங் இல்லை, எல்லாம் வண்டி எல்லாம் போயின்னு வந்து இருக்குது சர்வீஸுங்களா. இது நம்மளுக்கு இன்னும் இதுவாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் போவோம். நம்ம திருவள்ளூர் டு திருத்தணிக்கு போகிறது 716 ரோடு வந்து 11/8/25 அன்னைக்கு வண்டியை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போத்துலேருந்து வண்டி போயின்னு இருக்குது. நம்ம பெரிய பெரிய வண்டியெல்லாம் போதில்லை, சின்ன வண்டி நம்ம 2 வீலர் ஆட்டோ இதெல்லாம் வந்து அவுட்டர் ரிங் ரோடு போதானா, திருத்தணிக்கு போதானா, அதெல்லாம் போகுது. இந்த ரோடு வந்து இப்போ வந்து இது திருவள்ளூர் டு நம்ம இது கந்தன் கொல்லை இருக்குங்களா, அது வரலும் 9 கிலோமீட்டர் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அந்த கந்தன் கொல்லையிலேருந்து திருப்பாச்சி வரலும் இன்னும் கொஞ்சம் அந்த சைட்லாம் போட்டுன்னு வராங்க. அது ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து நாங்கள் செகண்ட் பார்ட்டில் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் எடுத்துருக்குறோம். 9 கிலோமீட்ரு கந்தன் கொல்லை திருவள்ளூர் இது திருநின்ற ஊரில், அதான் டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குல்ல, அங்கேருந்து இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு கந்தன் கொல்லை வரலாம் போட்டிருக்கோம். அது அந்த டாடா கம்பெனி இது என்ட்ரன்ஸ். இது இங்கேருந்து நம்ம 9 கிலோமீட்டருக்கு இப்போ போடுறோம் ஃபஸ்ட் பார்ட்டில். அது நம்ம வேப்பம்பட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான வழித்தளமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இதெல்லாம் இதுதான் நம்ம இது பைபாஸ் ரோடு 716 ஹைவே ரோடு. இது பாருங்கள், இது போது பாருங்கள். இந்த ரோட்லேருந்து நம்ம போனோம்னா அப்படியே இதுலேருந்து ஐயத்தூர் ஒன்று வரும், இது சர்வீஸ் ரோடு. இது அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோடு இது ஐயத்தூர். அப்புறமா சிறுகுரு நகர், அது மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள். ஐயத்தூர் கிராமம் இதுதான். அது வந்து அந்த போது பாருங்க, இது வந்து சர்வீஸ் ரோடு. அங்கே ஐயத்தூர் அந்த அதுக்காக வந்து இந்த ரைட்டில் வந்தீங்கன்னா வேப்பம்பட்டு அந்த புளியாமான ஸ்டாப் வரும். இந்த ஆமாம், லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா வேப்பம்பட்டத்தை போட்டிருக்காங்க பாருங்க, போர்டே போட்டிருக்காங்க பாருங்க. ஐயத்தூர், சிறுகாலத்தூர் இதெல்லாம் வந்து பாருங்க. இதுதான் அந்த அது 716 ஹைவே. இது வேப்பம்பட்டு போது. இது வந்து ரைட்டில் திரும்பினோம்னா இது இந்த கிராமம் ஒன்று, சின்ன கிராமம். ஆமாம், இது வந்து வேப்பம்பட்டு பஸ் டெர்மினஸுக்கு போகுது. அப்படியே நேராக போனோம்னா அப்படியே இது பகத்ஜன் காலேஜ் இதெல்லாம் கூட போகலாம். இந்த சைடில் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா நம்ம டாடா ஸ்டீல் கம்பெனிக்கு வரலாம். இது பழைய ரூட். இது அது மேலே தான் நம்ம 716 வந்து புதிய பாதை போட்டு இருக்கிறோம். அது வந்து இதுவாக போகுது இப்போது. அதுக்கு மேலே இப்போ நம்ம காட்டுறோம் உங்களுக்கு இந்த இது வழித்தெல்லாம் வந்து இது வந்து 716 ரோடு அப்படியே போகுது பாருங்கள். இந்த ரோடு வழியாக போகலாம். நம்ம போனோம்னா இது இந்த வழியாக பாருங்கள் 716 எல்லா வண்டியும் போகுது பாருங்கள். இப்போது ஆமாம், இது வந்து இது கந்தன் கொல்லைக்கா அப்படியே போனோம்னா நம்ம கந்தன் கொல்லை. இது வந்து இந்த சர்வீஸ் ரோடு இன்னும் முடியல, இதோட இன்னும் வேலை நடக்குது இந்த சைட்லாம். இது கீழ் பாருங்க, இதெல்லாம் அந்த இது பைபாஸ்லேயே நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் சின்ன கிராமங்க. அந்த இந்த சைடில் நம்ம காலேஜ் கூட இருக்குது. அந்த சைடில் பகரஞ்சங் காலேஜ் இருக்குது, பத்ரஞ்சங் காலேஜ் இருக்குது, இன்ஜினியர் காலேஜ். அப்புறமா அங்கே சின்ன ஊருங்கெல்லாம் வருது, நிறைய ஊருங்க, சின்ன சின்ன நகரங்கள்லாம் இருக்குது அங்கே அந்த சைடில். எல்லாம் இந்த ரோடு நம்பி தான் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த சைட்லாம் பயங்கர டெவலப் ஆகிடும். இப்போல்லாம் விலை ஏற்றிடுவாங்க அந்த ஊர்லெல்லாம். நிலம் வீடெல்லாம் வாங்கினோன்னா பயங்கரமாக டபுள் மடங்காக மாறிடும். இப்போ வேப்பம்பட்டு 2 மடங்கு ஆயிடுச்சு இப்போவே. இப்போ இந்த ரோடெல்லாம் போட்டுன்னு இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இன்னும் விலை ஏறிடும். இப்போது மக்களுக்கு இங்கே மக்கள் தங்கத்துக்கு நிறைய வசதி இருக்குது. நல்லா எல்லா வசதியும் வந்துச்சு வேப்பம்பட்டில். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ ஸ்கூலு, காலேஜு, அப்புறமா இன்ஜினியர் காலேஜு,
எல்லாம் வந்துச்சு. நம்மளுக்கு 716 ரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் இது இதோ போட்டுக்கிறாங்க பாருங்க, 716 ஹைவே ரோடு. இன்னும் நிறைய சலுகை நிறைய வந்துடும் நம்மளுக்கு. இன்னும் கம்பெனி இண்டஸ்ட்ரியெலாம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் இதை பாருங்க, கந்தன் கொல்லை, திருவள்ளூர். இது வந்து அங்கேருந்து நம்ம பைபாஸ்லேருந்து அந்த சைடில் அந்த லெஃப்ட் சைடில் பழைய ரூட் இருக்குதுங்களே, அந்த ரூட் இது. அது இங்கே இந்த சைடில் வந்தீங்கன்னா இதெல்லாம் காலேஜ், இதெல்லாம் பழைய அந்த பழைய ரூட்லேருந்து வரோம் இல்லைங்களா, அந்த ரூட்லேருந்து வர இது வேப்பம்பட்டு ரூட். அது அது காட்டுறேன் பாருங்கள் வேப்பம்பட்டு. அதாவது டாடா ஸ்டீல்லேருந்து உள்ளுக்கு வரேன் இல்லைங்களா, அது இதெல்லாம் நகர் பாருங்கள். எவ்வளோ டெவலப் ஆகி இப்போது இன்னும் இந்த ரோடு வந்துச்சுன்னா இன்னும் பயங்கர டெவலப் ஆகிடும். நம்ம ஊரே நம்ம பார்க்க முடியாது, பழைய மாதிரி பார்க்க முடியாது, எல்லாம் புதுசாக தான் பார்க்க முடியாது. அவ்வளோ ஜனங்க வந்துடும், எல்லாம் நம்மளுக்கு பஸ் வசதி வந்துடும். அப்புறமா மெட்ரோ ட்ரெயினுக்கும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் போடுறேன்னுக்கிறாங்க, அதுவும் வந்துடும். இது வந்து திருவள்ளூருக்கு போகிற ரூட்டு, அதான் பைபாஸ் ரூட்டு. அங்கேருந்து இப்படி சைடில் வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு கந்தன் கொல்லை. நம்ம இப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள், கந்தன் கொல்லை. அதுக்கு வரோம். கந்தன் கொல்லையிலேருந்து அதாவது நம்ம டாடா ஸ்டீல் திருநீண்டூர் டாடா ஸ்டீல் வழியாக பழைய ரூட்டு வேப்பம்பட்டுக்கு வரல, அந்த ரூட்டு. அது கல்யாண சத்திரம் கூட இருக்குது பாருங்கள். அந்த டவுனில் இறங்கினீங்கன்னா இது வந்துடும், அந்த கந்தன் கொல்லை இது சர்வீஸ் ரோடு. நேராக போனீங்கன்னா நம்ம திருவள்ளூர் போயிடும். நேராக திருவள்ளூர் அவுட்டருக்கு போவோம். நம்ம திருவள்ளூரில் நேராக அவுட்டரில் தான் போய் அப்படியே திருத்தணி, அப்புறமா திருப்பதி, அப்புறமா ராஜ்பேட்டு, கடப்பா, அப்புறமா எர்ணாவூர், அப்படியே போய் நம்ம இது முந்தலூர், அதுதான் எண்டு. 716 ரோடு வந்து அதுதான் எண்டு. அது மொத்தம் கிலோமீட்டரு நம்மளுக்கு மொத்த கிலோமீட்டரு நம்மளுக்கு 186 கிலோமீட்ரு. ஆந்திராவுக்கு அங்கே போவோம். தமிழ்நாட்டில் இப்போது எக்ஸ்டென்ஷன் பண்ணி இது வந்து 78 கிலோமீட்டர் பண்ணுறோம். ரொம்ப இது நம்ம இந்த ரூட்டு வழியாக பாருங்க, கந்தன் கொல்லை பாருங்க, அது திருப்பதிக்கு போட்டுக்கிறாங்க பாருங்கள். திருப்பதிக்கு இங்கேருந்து 109 கிலோமீட்ரு, திருத்தணிக்கு 47 கிலோமீட்ரு. ஆமாம், இந்த பாருங்கள் கல்யாண சத்திரம். இந்த சைடில் போனோம்னா இங்கே ஒரு ஸ்கூலெல்லாம் கூட இருக்குது நம்மளுக்கு. நம்ம இந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கினா அது பழைய ரூட்டு. அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் போகலாம். இந்த ரைட் சைடில் போனால் செவ்வாப்பேட்டை, லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த பழைய ரூட்டில் இது வேப்பம்பட்டுக்கு போகும். இந்த பாருங்கள் வேப்பம்பட்டுக்கு போகிற ரூட்டு இதுதான் பழைய ரூட்டு. ஆமாம், அப்படியே போகுது பாருங்கள். இந்த போர்டெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். வேப்பம்பட்டு, ஆவடி, அந்த சைடு போகிற திருநின்ற ஊர், இதெல்லாம் போகிற ரூட்டு. அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இது செவ்வாப்பேட்டை, புட்லூர், திருவள்ளூர், தாசில்தார் ஆஃபீஸ் அங்கே போவோம். தாசில்தார் ஆஃபீஸு, அப்புறமா நம்ம ஜிஹெச்சி அதுக்கெல்லாம் போகிறது. நம்ம இந்த ரூட்டு தான் நம்ம இது கந்தன் கொல்லை. இது வந்து நம்மளுக்கு எல்லாரும் நீங்கள் முதல்ல போட்டுருக்குறோம். அதே மாதிரி இதையும் பாருங்கள், செகண்ட் பார்ட்டை பாருங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு உங்களுக்கு ஒரு இதுவும் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் இதை எங்களுக்கு ஹோப் கொடுங்க. இந்த ஹோப் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு புதுசாக ஒரு பாட்டியை கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு, உங்களுக்கு இன்னொன்று பாட்டு நாங்கள் எடுத்து இதுலேருந்து நாங்கள் கந்தன் கொல்லையிலேருந்து எடுத்து உங்களுக்கு தரோம். வணக்கம். வேப்பம்பட்டு, வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு.